19 வயசு ஒரு சின்ன பையன் அவனோட படத்துக்காக வாட்டி கேமரா முன்னாடி இருக்கிறான். யாரா இவன் பென்சில கோடு போட்ட மாதிரி இருக்கான், இவனா ஒரு ஆக்டரான்னு சொல்லி அவரோட மூஞ்சி முன்னாடி கலாய்க்கிறாங்க. அவரோட பேர் தான் நடிகர் தனுஷ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1983 ஜூலை அப்போ கஸ்தூரி ராஜான்னு சொல்ற ஒரு பெரிய டைரக்டருக்கு 2வது மகனா பிறந்தவர் தான் வெங்கடேஷ் பிரபுன்னு சொல்ற தனுஷ். இவர் சின்ன வயசுல இருந்து ஒரு ஷை டைப்பான ஒரு பையன். இவருக்கு செஃப் ஆகணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கோல் இருந்தது. ஆனா அவரோட அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணி இவன் நடிக்க வைக்கணும்னு சொல்லி கொண்டு வந்துடுறாங்க பிலிம் இண்டஸ்ட்ரியில. இவரோட பேரை வெங்கடேஷ் பிரபுல இருந்து தனுஷா சேஞ்ச் பண்ணி 2002 அப்போ துள்ளுவதோ இளமைன்னு சொல்ற இந்த படம் மூலியமா இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு நடிகர் தனுஷ். என்னதான் படம் ரிலீஸ் ஆனாலும் வசூல் ரீதியா ஹிட் அடிச்சாலும் இவெல்லாம் ஒரு ஹீரோ நடிக்க வந்துட்டான், டைரக்டரோட பையனா யார் வேணா நடிக்க வந்துடலாமான்னு சொல்லிட்டு இவரை இன்சல்ட் பண்ணாத ஆளே இல்ல. அந்த டைம்ல பேசுறவன் 1000 பேசிட்டு தான் இருப்பான்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வாங்காம 2003 அப்போ தேவதையை கண்டேன், 2004 அப்போ சுல்லான், திருடா திருடின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்து மக்கள் மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிக்கிறார். 2004 ரஜினி சாரோட பொண்ணுக்கும் தனுஷுக்கும் மேரேஜ் நடக்குது. இங்கதான் இவரோட டர்னிங் பாயிண்டே ஸ்டார்ட் ஆகுது. 2006 அப்போ புதுப்பேட்டைன்னு ஒரு படம் அவரோட அண்ணனோட செல்வராகவன் சாரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆகுது. மக்கள் மத்தியில பயங்கர வரவேற்பு. ஏன்னா அதுல வர ஒரு கேரக்டர் கொக்கி குமார். அதுக்கப்புறம் 2007 பொல்லாதவன், யாரடி நீ மோகினின்னு சொல்லி இந்த மாதிரி படங்களை நடிச்சு ஹிட் கொடுக்குறாரு. 2011 அப்போ ஆடுகளம் நேஷனல் அவார்டு அடி. 2013 அப்போ ராஞ்சனான்னு சொல்ற ஒரு படம் மூலியமா பாலிவுட்ல இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. 2022 ஹாலிவுட்ல போய் நடிச்ச ஒரே காலிவுட் ஹீரோனா அது ஆக்டர் தனுஷா மட்டும் தான் இருக்க முடியும். அவரோட உருவத்தை வச்சு யாரு கலாய்ச்சாலும் அவங்களுக்கு படம் மூலியமா பதிலடி கொடுத்து இன்னைக்கு டாப் 5 ஆக்டர்ஸ்ல இருக்காருன்னா அவரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் விடாமுயற்சி மட்டும் தான் காரணம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல யாராவது இன்சல்ட்டா ஃபீல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க.